அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த ரவுட்டர் வச்சு இந்த விஷயத்த ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம பீக்ரிப்ட் இது ஹேஷிங் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே ரெடி டு கோ அப்படின்ற ஸ்டேட்ல தான் இருக்கு. அதாவது இந்த ரெக்கார்டை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ண போறோம். எந்த டேட்டா பேஸ் அப்படின்னா மோங்கோ டேட்டா பேஸ். ஓகேவா? மோங்கோ டிபி அதுல போய் ஸ்டோர் பண்ண போறோம். இதுதான் சத்யாவோட கேள்வியா இருந்துச்சு. ஓகேவா? இப்ப சத்யா கேட்ட மாதிரி தான். ஆனா இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப இங்க எல்லாமே ரெடியா இருக்கு. கரெக்டா? இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் பண்ணணும். அது மட்டும்தான் இன்னும் ஒரு பெண்டிங் ஸ்டேட். அப்ப என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை வேலிடேட் பண்றதாகட்டும், அது வாங்குறதாகட்டும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ்ல இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். அப்ப இந்த விஷயத்துக்கு தான் நம்ம டேட்டா பேஸ் வரும். அதுதான் நான் இப்ப ரியாக்டுக்கு சொல்றேன். நீங்க எல்லாமே ரெடியா இருக்கீங்க, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்குன்னு வரும்போது தான் ஓகே அப்படின்றது. இந்த ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல தானே எல்லா ரெக்கார்டும் இருக்கு. இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல போடணும். இப்போ இந்த டேட்டா பேஸை என்ன பண்ணணும், என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டாபிக் MERN. அதுல MongoDB டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் லாஸ்டே சொல்லிட்டு போனேன்னா என்னன்னு தெரியல. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட சொல்றீங்க. எல்லா பேட்சுக்கும் அதான் சொல்றேன். 10 பேர் 5 பேர் தான் வருது. இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இதுதான் அந்த வியூ போர்டு, டேஷ்போர்டு மாதிரி டேட்டா பேஸை நீங்க பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அந்த டேட்டா பேஸ் வந்து ஏபிஐ டேட்டா பேஸ் நேம் ப்ராப்பராகவே வச்சிருக்கோம். HRMS டேட்டா பேஸ் நேம் HRMS அப்படின்னு சொல்லிட்டு இதுல எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் நேம் கொடுக்கும். ஓகேவா? NoSQL இப்ப நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா நோ ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்ட்ரக்சரே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஆனா இதுல ORM அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட் ஆயிடும். மங்கூஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து ஒன்று யூஸ் பண்ணும். ஓகேவா? அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா அகைன் Node.js-ஆல நம்ம ரவுட்டிங்கு, ஓகேவா, ஒரு பேக்கேஜ் இருந்து இன்னொரு பேக்கேஜ், அகைன் ரியாக்ட்ல இருந்து ஒரு பேஜ் இருந்து இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆக முடியுமானா ஆக முடியாது. அப்ப எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் ஒர்க் ஆர் லைப்ரரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விஷயத்த நமக்கு கொடுக்கும். அதே மாதிரிதான் MongoDB-ல வந்து பார்த்தோன்னா நீங்க கனெக்ஷன் ஆகட்டும், ஓகேங்களா, query retrieval ஆகட்டும், எல்லாமே ஸ்பீடா இருக்கும். நீங்க query-ய பொறுத்த மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபைடா எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து சர்வர் வந்து ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துலயும் பார்ப்பாங்க. அது காரணமா தான் மங்கூஸ் அப்படின்ற ஒரு ORM யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி கேட்கும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா பேஸ் நோ ஸ்ட்ரக்சர்டா இருந்தாலும் நான் ஒரு ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுப்பேன், அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்க. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும் இது கலெக்ஷன் நேம் ஒன்று கேட்கும். ஏதாவது ஒரு கலெக்ஷன் நேம் கொடுத்துக்கோங்க. நம்ம எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு கலெக்ஷன் நேமை இப்போ கொடுத்துருவோம். இப்போ எம்ப்ளாயிஸ் அப்படின்றது இங்க வந்தாச்சு. ஓகேவா? இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து விழப்போம். நேமு, இமெயில், பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து விழப்போம். ஓகேவா? எப்படி நம்ம டேபிளை கிரியேட் பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல, நம்ம கிட்ட இங்க சர்வர் இருக்கு. இந்த சர்வரை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சர்வர் கூட இந்த டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மங்கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ORM போறோம். ஓகேவா? இந்த மங்கூஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னா ஓகேவா? ஸோ MongoDB கூட கனெக்ட் பண்றதுக்கு இது பாருங்க, MongoDB வேலிடேஷன், காஸ்டிங், பிசினஸ் லாஜிக், லுட்டுலுஸ்க்குன்னு எக்கச்சக்கமா இருக்கும். இதை முதல்ல உங்களுடைய MongoDB-ய இன்ஸ்டால் பண்ணிடுங்க. மங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க செட்டப்புக்கு ஒரு கீ கொடுப்பாங்க. mongoose.connect MongoDB. இது ஐபி அட்ரஸ். இதுக்கு பதிலாக நம்ம லோக்கல் ஹோஸ்ட் போட்டுப்போம். இது போர்ட் நம்பர், இது டேட்டாபேஸ். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்டு வந்து
டிபி கனெக்ஷன் போட்டு இப்படி போடுவோம். போட்டுக்கிட்டு இதை எடுத்துட்டு வந்து இப்படி வச்சிருக்கோம். இப்ப இதுக்கு பதிலா host MongoDB localhost 27 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்க HRMS ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம். ஸோ இதில் இது சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றதுக்கு டிபி கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஓகே இது ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு வந்து நிற்போம். இப்போ டிபி கனெக்ஷனுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஓல்டர் வெர்ஷன், இப்போ இதனுடைய வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் த டாக்குமெண்ட்ஸ். இந்த வெர்ஷன்ல வந்துட்டு அப்படியே நடத்துறேன், புரியுதான்னு பார்ப்போம். டிபி கனெக்ஷன் ப்ராமிஸ்னு வந்து நிற்குது. ஓகேவா, அது என்னன்னா டிபி கனெக்ஷன் ப்ராமிஸ்னு வந்து நிற்குது அப்படின்னா, நான் உங்களுக்கு இதை ஒரு ஓவரால் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ராமிஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, அசின்க்ரோனஸா ரன் ஆகுறத சின்க்ரோனஸா ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றது அந்த ப்ராமிஸ். அதை ரன் பண்றதுக்கு தென் கேட்ச் அப்படின்றத யூஸ் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா, சிம்பிளா சொல்லணும்னா MongoDB இது கனெக்ஷன் ஆயிடுச்சு, இது நிஜமாவே கனெக்ஷன் ஆச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். எப்படி இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோடிங்கே வந்துருமே, இது ஒரு URL ரவுட்டு போஸ்ட் ஆட் யூசர். இந்த ஆட் யூசருக்கு அப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை பாஸ் பண்ணுது. அப்போ இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். ஓகேங்களா, இதை தான் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். இது பேர் தான் கால் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ரன் ஆகும். ஓகேங்களா, இது கால் பேக். இதை அவாய்ட் பண்ணிட்டு தான் ப்ராமிஸ் அப்படின்றது வந்துச்சு. அது வந்து என்னென்ன பண்ண போகுதுன்னா, கால் பேக்னா பண்ணாது, இந்த இடத்துலயே தென் போட்டு இப்பயே இதை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அதை சொல்லலையே அப்படின்றது வராது. ஓகே, இப்படி தான் ப்ராமிஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ப்ராமிஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் எரராக இருந்தால் இங்கே சக்ஸஸாக இருந்தால் இந்த இடம். ஓகேங்களா, கால் பேக்னா கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிபி கனெக்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இந்த டிபி கனெக்ஷனில் என்ன வருது அப்படின்னா, ஸோ ஒரே லைன்லேயே உங்களுக்கு அவுட்புட் வருது. ஆனால் இந்த இடத்துல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ப்ராசஸ் பண்ணும், இதுக்கப்புறம் தான் நமக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா, இங்கே அந்த மாதிரினா கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த ப்ராமிஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த தென்னு கேட்ச் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இது இப்போ சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இது டிபி கனெக்ஷன் ஆச்சா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ வேலிடாக இது இப்போ கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ப்ராமிஸ்க்கு நம்ம என்ன விஷயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தென் கேட்சை யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த எரர் ஆர் சக்ஸஸ் இதை நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய டேட்டா பேஸு சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆனதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, என்னுடைய சர்வர் கூட இப்போ கனெக்ட்ல தான் இருக்கு. கனெக்ட் ஆன விஷயத்த இந்த ஆட் யூசர் பண்ணும்போது இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல என்னுடைய ரெக்கார்டு போய் விழணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கீமாவை கிரியேட் பண்ணணும். ஓகே, இன்னொன்று இன்னும் கொஞ்சம் கிரெட் ஆஃப் இஷ்யூ
இது இன்னும் கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா? மங்கூஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸ்கீமாவை கிரியேட் பண்ணிப்பாங்க மங்கூஸ். ஓகேவா? இந்த ஸ்கீமா அப்படின்றது என்னன்னா உன்னுடைய டேபிள்ல என்னென்ன ஃபீல்டு என்னென்ன டேட்டா டைப்ல போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இது சும்மா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நோடுல ஏபிஐவா இதுல ஒரு ஃபைல் எம்ப்ளாயி ஸ்கீமா டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே போட்டுருவேன். இந்த மங்கூஸ் தான் இந்த ஸ்கீமாவை கொடுக்குது. ஓகேவா? ஸ்டூடெண்ட் இதை எடுத்துட்டு நேம் இமெயிலு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ இந்த வேலிடேஷன் ப்ராப்பராக இங்கே நடக்கும். ஓகேங்களா? இமெயிலு பாஸ்வேர்டு ஸ்டேட்டஸ் அப்படின்றத ஒன்று வாங்கிக்கணும். ஸ்டேட்டஸு நம்ம இப்போ என்னவா வாங்குறோம் அப்படின்னா பூலியன் வேல்யூவா வாங்குறோம். அதையும் இங்கே பண்ணிடுவோம். கலெக்ஷன் நேமு எம்ப்ளாயிஸ். ஸ்டூடெண்ட் ஸ்கீமாக்கு பதில் எம்ப்ளாயிஸ். இவ்வளோதான். இப்போ மங்கூஸ் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. உன்னுடைய ஃபீல்டு என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்கும். சப்போஸ் இந்த டேட்டா டைப் இல்லாமல் நீ வேற ஏதாவது ஒரு டேட்டா டைப் ரன் டைமில் வருதுனாலுமே எரர் அடிச்சு. எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட்டஸு பூலியன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குமா, இதை நான் ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். பூலியனாகவே இருக்கட்டும், இதை நான் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். ஆக்டிவ் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸ்டேட்டஸு ஆக்டிவ், இது ஸ்ட்ரிங். ஓகேவா? மங்கூஸோட யூசேஜுக்கு சும்மா ஒரு சாம்பிள். இப்போ பூலியன் நான் கொடுத்துருக்கேன். டிபியில் போய் விழக்கூடாது. மாடியூலி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஒரு மாடலை கிரியேட் பண்ணுறேன். என்ன மாடல் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்கீமால எம்ப்ளாயிஸ் டேம். ஓகேவா? இந்த எம்ப்ளாயிஸ் கலெக்ஷனில் என்னுடைய எம்ப்ளாயி ஸ்கீமா இந்த ஃபீல்டை மட்டும் போய் இன்செர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி அப்படின்றத நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு ரெக்கார்டு போய் விழுது அப்படின்னாலே டிஃபால்ட்டா மோங்கோடிபியை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே இதை கிரியேட் பண்ணியாச்சு. இதை எப்படி எடுத்துன்னு போய் இதில் போய் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்கீமாவை ஒரு நேம் வச்சு வாங்கிக்க வேண்டியதான். கான்ஸ்ட் இங்கே தானே மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இது பேர் தான் மாடல். ஓகேங்களா? இப்போ கான்ஸ்ட் எம்ப்ளாயி model equal to require employee schema. இந்த எம்ப்ளாயி மாடல்ல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கீமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நீங்க புதுசா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி மாடலை எடுத்து ஆட் யூசர் இந்த இடத்துல தான் நேம் இமெயில் கரெக்டா இருந்தா இது பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஐடியும் தேவை. இப்படி இந்த ஆப்ஜெக்டை நான் கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா நேமு இமெயிலு பாஸ்வேர்டு ஸ்டேட்டஸ் 4 கீ இங்கேயுமே 4 கீ இருக்கு. ஓகேங்களா? என்ன இந்த இடத்துல மட்டும் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது. ஓகேவா? இந்த 4 விஷயத்தையுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எம்ப்ளாயி மாடல்ல ஆட் பண்ண போறேன். எப்படி ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இப்படின்னு நான் போடுறேன். அது என்ன நியூ அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இன்சர்ட் டாக்குமெண்ட் அப்படி போடுறல. இப்போ புதுசா ஒரு
டேட்டா வந்து விழுந்துருச்சு. ஓகேவா? நியூ எம்ப்ளாயி மாடல் அப்படின்னா ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த நேம் இமெயில்லாம் வரல அப்படின்னா நான் இங்க டைரக்டா ஆட் பண்றேன். ஓகேங்களா? அதனால அது வந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை டெலிட் பண்ணிப்போம். இப்போ நியூ அப்படின்னா என்னன்னா இந்த கலெக்ஷன்ல புதுசா ஒரு ரோல் ஆஃப் ரெக்கார்டை விழ வைக்கிறதுக்காக நம்ம இந்த கீவேர்டை யூஸ் பண்றோம். நியூ அப்படின்னா புதுசா கிரியேட் பண்ணு. நியூ எம்ப்ளாயி மாடல் என்ன விஷயத்த அப்படின்னா இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்க இந்த இது எக்ஸாம்பிள் போய் பாத்தீங்கன்னாலும் நியூ ஸ்டூடெண்ட் மாடல் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கும் அதே தான் நியூ எம்ப்ளாயி மாடல் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ரிசல்ட்ல என்னவா இருக்கும் அப்படின்னா இது புதுசா கிரியேட் ஆகி நேமு இமெயில் பாஸ்வேர்டு எல்லாமே ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்றதுக்கு என்ன கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் சோல்டு, அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிட்டு ஓகேங்களா ப்ராடக்ட் சேவ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து நிற்கும். இப்போ நம்மளும் அதையே தான் செய்ய போகிறோம். எம்ப்ளாயை சேவ் பண்ணும். employee.save. இப்போ employee.saveனா இந்த எம்ப்ளாயில என்னென்ன இருக்கான் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் போகும். நியூ எம்ப்ளாயி அப்படின்னா இந்த ஸ்கீமாவுக்கு ஏற்ற மாதிரி நேமு நான் என்ன நேம் கொடுக்கணும், அது இமெயில் என்ன இமெயில் கொடுக்கணும், அது பாஸ்வேர்டு அது இதுன்னு வந்துடும். இதில் இந்த இது எல்லாமே வந்துடுச்சு. இந்த ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல தான் நான் இந்த ஆப்ஜெக்டை வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இது இங்கே வந்து உக்காரும். இந்த ரிசல்ட்டை நான் இங்கே அப்படியே பாஸ் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஆட் யூசர் பண்ண போகிறேன். என்னுடைய ரெக்கார்டு வரப்போகுது. இங்கே ஆஷ் ஆகும் போது சப்போஸ் நேம் இல்லைன்னா போகும்போது இமெயில் இல்லைன்னா போகும்போது ரெண்டுமே இருந்துச்சுன்னா உள்ளார வரப்போகுது. இங்கே ஒரு ஆப்ஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். நேமு என்ன நேம் கொடுக்கணும், அது இமெயில் இது எல்லாமே இங்கே இருக்கிற கீ. இப்படி நான் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கேயுமே அதே கீ தான் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி பிரித்து வைக்கிறேன். இப்போ நேமு இமெயில் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ நியூ எம்ப்ளாயி மாடல் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமா. ஓகேவா? இதில் நான் ஒரு புது ரோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது, அதை சேவ் பண்ணணும். இப்போ என்ன வருது அப்படின்னா காஸ்ட் எரர். ஓகேவா? காஸ்ட் டு பூலியன் ஃபெயில்டு ஃபார் வேல்யூ ஆக்டிவ். ஓகேவா? இது எப்படின்னா நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். இருந்தாலும் இதோ பாருங்க, எம்ப்ளாயி வேலிடேஷன் ஃபெயில் யூஸ் காஸ்ட் டு பூலியன் அப்படின்ற மாதிரி வருது. அப்போ நமக்கு என்ன இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா பூலியன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்லும். ஓகேவா? அப்போ அதை நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்க வந்து விழுந்தாச்சு. ஓகேவா? இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற ரெக்கார்டு இங்க வந்துடுச்சு. இப்போ நமக்கான ஒரு கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா இது என்னது, இது ரெக்கார்டு டேட்டாபேஸ்ல இப்போ 2 விழுந்துடுச்சு. ரிசல்ட்டு இந்த இடத்துல ரிசல்ட் என்னவோ அதை இங்க காட்டுன்னு சொல்லிடுச்சு. ஆனா எந்த ரிசல்ட்டுமே வரவே இல்லையே அப்படின்னா இந்த இடம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த employee.save அப்படின்றது சின்க்ரோனஸா ரன் ஆகல, அசின்க்ரோனஸா ரன் ஆகுது. இது வேற ஏதோ ஒரு ப்ராசஸுக்கு போகும். அப்ப இந்த கோடை அவங்க அந்த டாக்குமெண்டேஷன்ல அதை தான் போட்டிருப்பாங்க. இந்த கோடு வந்து நீங்க ஒன்ஸ் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவைட் யூஸ் பண்ணணும். அவைட்னா இந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அடுத்த லைனுக்கே போகும். ஓகேவா? அப்ப அவைட் அப்படின்றத முன்னாடி போட்டுருங்க. அப்ப ஆனா இந்த ரிசல்ட்ல டேட்டா வருமானம் கட்டாயம் வரும்.
இப்ப நீங்க இந்த அவைட் மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன கேட்கும் அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷனா இருக்கக்கூடாது, முன்னாடி கண்டிப்பா அசிங்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்ப நீங்க உங்களுடைய ஃபங்க்ஷன் முன்னாடி ஓகேங்களா, இது தனி ப்ராசஸ், இது தனி ப்ராசஸ், இந்த இடத்துக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அசிங்க் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அப்ப இது அசின்க்ரோனஸ் ப்ராசஸ். ஓகேவா, ஏதாவது ஒரு ப்ராசஸ்னா இப்ப டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்றது அப்படின்றது இது வரைக்குமே நம்ம எழுதக்கூடிய கோடு தான். ஓகேங்களா, ஆனா இது தேர்ட் பார்ட்டி, அதாவது ஒரு டேட்டாபேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸ்டோர் ஆயிட்டு வரப்போகுது. அப்ப இது வந்து அசின்க்ரோனஸ் ப்ராசஸ். அப்ப இது எங்கேயா போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதை சின்க்ரோனஸா மாத்துறேன். எப்படி சின்க்ரோனஸா மாத்துறேன் அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷன் முன்னாடி அசிங்க் போட்டுட்டு இங்க அவைட் சொல்றேன். அப்ப இந்த லைன்ல ஆன்சரை கொடுத்துட்டு தான் அது வேற என்ன வேணாலும் பண்ணணும். இப்ப நீங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்கார்டோ அந்த ரெக்கார்டு வரும். ஓகேவா, அப்ப அசிங்க் அவைட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸை நார்மல் சின்க்ரோனஸ் கோட் மாதிரி ரன் பண்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த அசிங்க் அவைட். அப்ப நம்ம எழுதுற எல்லா ஃபங்க்ஷன் முன்னாடியுமே என்ன டேட்டாபேஸ் கூட நீங்க கண்டிப்பா பேச போறீங்க, இன்டெகிரேட் மேனிபுலேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஃபங்க்ஷன் முன்னாடி கண்டிப்பா அசிங்க் அப்படின்றத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெக்கார்டு வந்துடும். இதை நீங்க மொத்தமா இந்த மாதிரி ரெக்கார்டு கொடுக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெசேஜ் யூசர் ஆடட் சக்சஸ் அப்ப அவனுடைய யூசரோட ஐடி, ஏன்னா இது வந்து நமக்கு ஆப்ஜெக்டா தான் கொடுக்குது. அப்ப பிரிச்சு எடுக்கிறோம், ஆப்ஜெக்டா தான் கொடுக்குது, நான் ஐடியை மட்டும் எடுத்துக்கிறேன். -b அப்படின்றது வெர்ஷன். நீங்க என்ன வெர்ஷன் ஆஃப் இதுல டேட்டாபேஸ்ல ரெக்கார்ட், இது தேவையே கிடையாது, வேணும்னா வச்சுக்கலாம். அதாவது என்கிட்ட ஃபேஸ்புக் வந்து இருக்கு அப்படின்னா ஃபேஸ்புக்கோட டேட்டாபேஸ்ல எந்த வெர்ஷன் ஆஃப் இதுல யூசர் வந்து லாகின் பண்ணா ரிஜிஸ்டர் பண்ணா அப்படின்ற மாதிரி தெரியும். நான் 2010ல வந்து சைன் அப் பண்ண அப்படின்னா நான் வெர்ஷன் 5வது வெர்ஷன் ஆஃப் யூசரா இருந்திருப்பேன். நீங்க இப்ப சைன் அப் பண்றீங்கன்னா வெர்ஷன் 10வது வெர்ஷன் 15வது வெர்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எந்த வெர்ஷன்ல வந்து அதிகமா யூசர் இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு ஃபில்டர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அது வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா நீங்க ஸ்கீமால போயிட்டு வெர்ஷன் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். அது இப்போ பெரிய இது இல்லை. ஓகேங்களா, இப்போ மெசேஜ் யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி ஐடி நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் டிபியில போயிட்டு திரும்பவும் நான் இங்க கொடுக்குறேன் யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி, இந்த ஐடி வந்துடும். இந்த ஐடி என்னன்னா எம்மா பெருசு இருக்குன்னா இது MongoDB நமக்கு இது கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி. ஓகேவா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி இமெயில் ஐடி மல்டிபிள் டைம் வந்து விழுது. ஒரே மாதிரி இமெயில் ஐடி மல்டிபிள் டைம் இருக்கு. அதுல என்னன்னா தப்புனா தப்பு தான். ஓகேங்களா, ஒரே மாதிரியான இமெயில் ஐடி ஒரே டைம் தான் இருக்கு, மல்டிபிள் டைம் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல போய் டேட்டா விழுதோ அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். இப்ப நியூ எம்ப்ளாயி மாடல் இதில் தானே விழுது, இதை மொத்தமா டெலீட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் வச்சுக்கிறேன், இந்த ரெக்கார்டு மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ எனக்கு கண்டிஷன் ஹேண்டில் பண்றதுக்கு இப்போ வரும். இப்போ அவைட் எம்ப்ளாயி சேவ் பண்றது. ஓகேவா, இங்க ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன். இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைண்ட் பண்ண போறேன், அதாவது செக் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா இந்த கொரீஸ்ல போயிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இங்க டெலிட் மெனி, டெலிட் ஒன்னு, ஃபைண்ட் பை ஐடி, இந்த பேர் வச்சே எழுதிக்கலாம். ஓகேவா, இது நீங்க டிஃபால்ட்டா அந்த MongoDB யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீ பில்ட்னா இந்த பேரை படிக்கும் போதே தெரியுது. ஃபைண்ட் ஒன்னு அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரே ஒரு ரெக்கார்டு, ஏதாவது ஒரே ஒரு ரெக்கார்டு நான் சொல்ற கண்டிஷனுக்கு மேட்ச் ஆனாலும் எடுத்து வந்து கொடு. இப்போ ஃபைண்ட் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்றத போய் பார்ப்போம். ஃபைண்ட் அப்படின்றது ஃபைண்ட் ஆல் டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி எம்டி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட், இப்போ எம்ப்ளாயி டாட் ஃபைண்ட் அப்படின்னா எல்லா ரெக்கார்டுமே வந்துடும். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் குள்ளார ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டிஷனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைண்ட் கொடுத்தா அரேவா ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இது ஃபைண்ட் அப்படின்னா ஃபைண்ட் ஆல் டாக்குமெண்ட், இப்போ ஒரே மாதிரியான நேம் இருக்கும், ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது அரேவா ரிட்டர்ன் பண்ணும். சரி, இப்போ என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபைண்ட் ஒன்னுன்னு ஒரு விஷயம் இருக்கு. எங்க அது ஃபைண்ட் ஒன்னுன்னு ஒரு மெத்தட் இருக்கு.
இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் கொடுக்கும். இப்ப டிபில ஆல்ரெடி இமெயில் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு எனக்கு அரே தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் பண்றது ஒரே ஒரு ரெக்கார்டு இருந்தா போதும். இப்ப நான் இந்த ஃபைண்ட் ஒன்னை யூஸ் பண்றேன். எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கோ. அவைட் மாடல் நேம் ஃபைண்ட் ஒன்னு பிளஸ் என்ன கிரைட்டீரியாவோ அந்த கிரைட்டீரியா. ஓகே, இதுதான் எம்ப்ளாயி மாடல். ஓகே, என்னுடைய மாடல் இதுதான். இங்க நான் என்ன செய்ய போறேன்னா கான்ஸ்ட் இஸ் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு இதுல அவைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதுல ஃபைண்ட் ஒன்னு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இமெயிலும் இப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இஸ் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இந்த அவைட் போடலனா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைனை தான் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். இப்ப புரியுதா ஸ்ரீதர்? இந்த அவைட் எதுக்காக இப்ப யூஸ் பண்றோம்? அவைட் யூஸ் பண்ணலனா என்ன நடக்கும் அப்படின்னா இது முடிகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணாது. இது டக்குனு போய் இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். அப்ப என்னுடைய கோடை சிங்க்ரோனஸா ரன் பண்றதுக்கு அவைட் அப்படின்னா இந்த லைன் முடிச்சு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லைனுக்கு போகும். இந்த லைன் முடிஞ்சு இந்த இடத்துல ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது போகும். புரியுதா? அதுக்காக தான் அவைட், வெயிட் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்ப இந்த இடத்துல 55வது லைன்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எம்ப்ளாயி மாடல்ல, அதாவது எம்ப்ளாயி கலெக்ஷன்ல ஒரே ஒரு ரெக்கார்டு நான் கொடுக்குற இமெயில் மாதிரி இருந்துச்சுன்னா எடு அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேவா? அப்ப அது இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகுது, இல்லைன்னா என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்தை இப்ப செக் பண்ணணும். இப்போ console.log போட்டு இப்படி நான் வாங்குறேன். இதை நான் ஹைடே பண்றேன். பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா எரர் அடிக்கும். ரெஸ்பான்ஸ்.சென்ட் 1 நான் கொடுக்குறேன். இப்ப இருந்துச்சுன்னா இது என்ன பண்ண போகுது, இல்லைன்னா என்ன பண்ண போகுது. ஓகே, என்ன வருது? இஸ் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னா இமெயில் வெங்கி@yahoo இருக்கிற எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுக்கும். போட்டாச்சு அனுப்பிச்சிருக்கோம். இப்ப இருக்கக்கூடாதான் கிளியர் பண்ண. இப்ப ஆட் யூசர் இப்ப பாத்தீங்கன்னா இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்ப இதுவே இல்லாத மெயில் ஐடி அனுப்புறேன். அப்ப நமக்கு என்ன வருது, ஈக்குவல் டு நல். இப்ப நீங்க என்ன கண்டிஷன் எழுதுனா யூசருக்கு புரியும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இஸ் இமெயில் அட்ரஸ் வந்து ஈக்குவல் டு நல்லா இருந்தாதான் நம்ம டேட்டாவை இன்செர்ட் பண்ண விடணும். ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இது வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் எழுதி இஃப் இமெயில் அட்ரஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்தா இதை இன்செர்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்படின்னு மெசேஜ் அனுப்பும். இப்போ புரியுதுங்களா? இஸ் இப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நல் அப்படின்னா டேட்டா பேஸ்ல இல்லைன்னு அர்த்தம். அப்போ இன்செர்ட் பண்ணிக்கோ. அப்படி இருந்துச்சுன்னா இருக்கான் அப்படின்றது யூசருக்கு தெரிய வச்சிரு. அப்போ நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா எம்ப்ளாயி மாடல் ஃபைண்ட் ஒன்னு நான் அனுப்புற இமெயில் இருக்கானான்னு பாரு அப்படின்றத சொல்ல போகுது. இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன், கொடுக்குறேன். இங்கே யூசர் ஆடட் சக்சஸ்ஃபுல். ஏன்னா வெங்கி 1ன்றது இல்லை. இப்போ திரும்பவும் நான் கொடுக்குறேன், அது போர்க்குடிய தூக்கிட்டு நின்றோம். இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்.
அப்ப நீங்க வெங்கி கொடுத்தாலும் சரி வெங்கி 1 கொடுத்தாலும் சரி அது இன்செட் ஆகாது. ஷாக்கிட்னு கொடுத்தா இன்செட் ஆகும். ரீசன் என்னன்னா டேட்டாபேஸ்ல அது இல்லை. புரியுதா இது? ஓகே புரியுது. ஓகே, இந்த இடத்துல நீங்க அசின்க் அவைட் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அசின்க் இது இல்லாம இந்த அவைட் கீவேர்டு ஒர்க் ஆகாது. ஓகேவா, அசின்க் அவைட்டுமே ஒரு ப்ராமிஸ் மெத்தட் தான். என்ன, இந்த கோடு நமக்கு கிளீனாவே தெரியும் இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லைனுக்கே வரும். இதை நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ராசஸ் ரன் ஆகுமானா கண்டிப்பா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த ப்ராசஸ் வெயிட்டே பண்ணாது, இந்த ப்ராசஸ் டக்குன்னு நடக்கும். ஓகேவா, அப்ப நமக்கு அந்த கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகும். அதனாலதான் அசின்க் அவைட் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா?